உங்க வீட்டு பொண்ணு ஒருத்த ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை அவன் கூட இருக்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்பா. அப்ப நான் வரேன். பலவா, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வா. நான் வரேன் பாண்டி. உனக்கென ஓர் நிலவு, நீ உன் பாதை, உனக்கென்றே உன் பூங்காற்று, நான் என் கூடல், நனையாத மௌனங்கள், நான் நம் கூடு, நான் என்றே கண்டோம் என் பொழியாமல் நீங்கி போனாய். மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்தியே போறவே, சிறகணிந்து நீ உந்தன் கணங்களை உதறியே போறவே, என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்தியே போறவே, சிறகணிந்து நீ உந்தன் கணங்களை உதறியே. மணியாவது இவ வேற போன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறா. மா, அவளுக்கு போன் பண்ணுமா. பையன் வீட்ல கிளம்பிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வந்தா நல்லாவா இருக்கும்? டேய், நான் என்ன சும்மா வாடா நிக்கிறேன்? அவளுக்கு தான நான் போன் பண்ணின்னு இருக்கேன். எடுக்க மாட்டேங்கறாளே. சரிமா, திரும்ப ட்ரை பண்ணி பாரு. உன் நம்பர்ல இருந்து போன் பண்ணியா? எடுக்கறாளா இல்லையான்னு பாப்போம். வந்துட்டு தானே இருக்கேன். ஓ ஏமா போன் அடிச்சிட்டே இருக்கீங்க? ஏண்டி, அடிக்கிறேன்னு தெரியுதுல, எடுத்து பேசுனா என்ன? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க? ஐயோ சாமி, உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. எப்ப என்னத்த பண்ணுவியோன்னு தெரியவே மாட்டேங்குது. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா என்ன பண்றதா? நீ போன் அடிச்சிட்டே இருந்தா மட்டும் நான் வந்துருவேனா? ஏய், சும்மா பேசினே இருக்காம போய் ரெடி ஆயிட்டு வா போ. சீக்கிரம் போய் கிளம்புடி.